ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஸ்பைரிங் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்த அந்த கிளாசிக் கார்ஸ் டைகாஸ்ட் சீரீஸில் வந்து இது பார்ட் 3 இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Hi. Hello family members and welcome back to my channel. It's me Agukat once again, and first of all, don't forget to subscribe my channel and like, comment, share, and please don't skip my video. I want to watch till the end. நீங்கள் அந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அந்த கிளாசிக்கல் விண்டேஜ் கலெக்ஷன் டாய் சீரீஸில் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம காரோட அன்ராப்பு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் காரோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சும்மா பார்ப்போம். கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் தான் ஆக்சுவலாக லான்ச் பண்ணுவாங்க. பட் ஃபார்ட் மஸ்டங் வந்து ஆக்சுவலாக லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீசனில். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு தான் மாறும். ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்ஸோட ப்ரீடுன்னு சொல்லுவாங்க. மஸ்டங் 1964 ஹஃப். ஸோ இதை மிட்டுன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த காரில் வந்து அந்தளவுக்கு பக்காவாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி எழுத்தில் மஸ்டங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரன்னிங் ஹார்ஸோட சிம்பிள் இருக்கும். இந்த அலாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து அந்த கிளாசிக் அலாய்ஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு டீட்டெயில் இருக்கும் 250ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கார் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, இங்கே டயரில் இருக்கிற அந்த குரோம் எலிமெண்ட்ஸ் பெயிண்ட்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே குரோம் பம்பர் தான் வரும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியே. பட் என்ன ஆச்சுன்னா அதே ரொம்ப நாள் இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 இயர்ஸ் காராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், இது வந்து என்னோடய பர்த்டே கிஃப்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ராகவ் அவன் கிஃப்ட் பண்ணியிருந்தான். தேங்க்ஸ் டு ராகவ். இப்போ இல்லை, அது ரொம்ப நாள் முன்னாடி. இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணது பார்த்துக்கிங்கன்னா கின்ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஒரு பக்கா சைனீஸ் லைசன்ஸ்டு மேனுஃபேக்சரர். இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள், 1964 ஹாஃப் ஃபார்ட் மஸ்டங். இதோட ஸ்கேல் வந்து 1:36 அந்த ஸ்கேலில் வருது. இதில் உங்களுக்கு அந்த கிளாசிக்கோட பக்காவான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டோர் ஓப்பனிங் மட்டும் வந்துடும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் பெருசாக இல்லை, பட் உங்களுக்கு அந்த மினிமலாக இருக்குது. ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ள டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்டோட டிசைன், ஒரு ஸ்டியரிங்கோட டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக தெரியும். இந்த சைடும் அப்படி தான். இது வந்து புல்பேக் கார்ஸ் தான். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய கார். இதில் இந்த கார்ஸை வச்சு ஃபைட்லாம் விட்டோம். நம்ம வாலில் போய்ட்டு இப்படி நேராக இடிக்கிறது, அந்த மாதிரி ஃபைட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கார் டேஷ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஃபைட்ஸ் பண்ணதுனால நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் போயிருக்கு. ஸோ கின்ஸ்மார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிட்க்கு முன்னாடி இந்தியாவில் நல்லா விற்றுட்ருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் எக்ஸ்போர்ட்லாம் ஸ்டாப் பண்ணிட்ட பேர் இங்கே சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம இந்த கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈபே, அலிபாபா அந்த மாதிரி சைட்ஸில் தான் பார்க்க முடியுது. ஃப்ளிப்கார்ட்லேயே சில டைம் எப்போனா ஒரு வாட்டி கின்ஸ்மார்ட் கார் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஹையர் ப்ரைஸில். ஸோ இப்போ இங்கே வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா யாருன்னா பழைய ஆன்டிக் கலெக்டர்ஸ், ஐ மீன் இந்த ஷாப்லாம் வச்சுருக்காங்களே டாய்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம், அவங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். நம்ம புதுசாக இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹைப்பர் மார்க்கெட்ஸ், அப்புறம் லோக்கல் டாய் ஷாப்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு சின்ன கலெக்டர்ஸ் பீஸ்னே சொல்லலாம். நிறைய வந்து ஆன்லைன்லேயும் சேல் இல்லை இப்போதைக்கு இந்த கார்ஸ்.
அந்த ஆக்சுவல் காரில் என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மஸ்டங் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபார்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு மஸ்டங் டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹூட்லாம் ஏன் பெருசாக இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு என்ஜின் கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. என்ஜின்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இன்லைன் 6 சிலிண்டர் 2.8 லிட்டர் என்ஜின் ஒன்று வந்துருந்துச்சு. அதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 105. அது ஒரு ரெகுலர் காருக்கான ஒரு லோக்கல் கம்யூட்டிங் யூஸ் காருக்காக அந்த மாதிரி என்ஜின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.3 லிட்டர் இன்லைன் 6 சிலிண்டர் என்ஜின், அது 120 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 4.3 லிட்டர் என்ஜின், ஆனால் அது V8. ஸோ அதுக்கு V8 என்னொன்று ஓப்பிங் அப் உடனே ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் 164 ஹார்சஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4.7 4.8 அந்த மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4.7 தான் மேக்ஸிமம் பவர்ஃபுல்லான என்ஜின் செஞ்சுருக்காங்க V8ல் 271 ஹார்ஸ் பவர். ஸோ இது கூடவே இதை காரை சும்மா நம்ம ரிவ்யூ பண்ணாமல் கூட கொஞ்சம் இன்ஃபோஸ் தரலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி இன்ஃபோஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. இந்த கிளாசிக் கலெக்ஷன்ஸில் இந்த காரை பற்றி நெக்ஸ்ட்டு இன்னும் சில இன்ஃபோஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். இப்போதைக்கு இதோட ஓவர் வியூ பார்த்துடலாம். சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ, ரியர் வியூ, டாப் வியூ. இதில் ஓரளவுக்கு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, பட் பெருசாக இல்லை. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். சைனிங் ஆஃப்.